சுடு சுடு எனிமி பின்னாடி வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மிதுனா விளாக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வில்லுபுரியில திருவிழா, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இரு வாரம் விளையாடிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் பொறுங்க. ஏம்மா நீயாவது வாமா. அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தெரியுதுல. போங்க அந்த சைடு. இங்க வாங்க ரெண்டு பேரும். நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா சமூகத்துல நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இந்த சமூகத்தை யார் தான் காப்பாத்துறது? சமுதாயத்தை காப்பாத்தி நாங்க என்ன செய்ய போறோம்? எங்க வேலையை பார்க்கறதுக்கே எங்களுக்கு டைம் கரெக்டா இருக்குது, இதுல நாங்க எங்க சமூகத்தை பார்க்க போறோம். இப்படி அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நாம எல்லாம் இவ்வளவு நல்லா இருந்திருக்க முடியுமா? அவர்னா யாரு? யாரு பாட்டி? சொல்லு, சஸ்பென்ஸ் வைக்காம. வாங்க அவரோட கதையை சொல்றேன். சீக்கிரம் சொல்லு பாட்டி, எனக்கு vlog எடுக்கணும். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ற கதையை கேளு, அப்புறமா உன்னோட சம்சா வைக்க போ. பாட்டி அது சம்சா இல்ல, சப்ஸ்கிரைபர். நீ ஃபர்ஸ்ட் கதையை சொல்லு பாட்டி, கேட்போம். இவர்னு யாரோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல பாட்டி, டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆகுது, கேம் விளையாடணும். அவரா? அவரோட முடியாது. அப்படிப்பட்ட மனுஷனா? யார் அது? அவரை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி அவர் நிகழ்ச்சி ஒரு சம்பவத்தை பற்றி சொல்றேன். ஒரு காலத்துல வெறும் கழுதையின் தாடையை வச்சு 3000 பெருசியவர்களை விட்டு வெற்றி கண்டவர். என்ன பாட்டி சொல்ற? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இது வெறும் கதை அல்ல, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அந்த காலத்தில் பயமா இருக்கு, எங்க அம்மாட்ட போகணும்.
ஆனாவா? என்ன பாட்டி ஆனா? ஒரு நாட்டில் நல்லவன் ஒருத்தன் இருந்தா அந்த இடத்துல கெட்டவன் ஒருத்தன் இருப்பான். அப்படி ஒருத்தன் இருந்தா அவன் ரொம்ப கொடூரமானவன். சொல்றேன், கவனமா கேளுங்க. மன்னா மன்னா, அற்ப பிறவியே, மன்னனின் உடலில் இருந்து கையை எடு. மந்திரி, கையை எடு. அவள் நம் நாட்டு பிரஜை. அவள் வேண்டியதை கொடுப்பது நம் கடமை. பெண்ணே, உன்னுடைய கோரிக்கை என்ன? தயங்காமல் கேள். கேள். மன்னா, உங்கள் காவலாளிகள் எங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், அடிக்கிறார்கள். எங்களுக்கு விடுதலை வேண்டும் மன்னா. நல்ல ஆளிடம்தான் வந்து கேட்கிறாய். அவன் உன்னை உலகத்தை விட்டே அனுப்ப போகிறான். மந்திரியாரே, நீ மனதில் நினைப்பது எனக்கு கேட்கிறது. இந்த பெண் கேட்டபடியே அவளுக்கு கேட்டதை கொடுங்கள். நன்றி மன்னா, நன்றி மன்னா. என் மனம் குளிர்ந்து விட்டது. நான் மிகவும் சந்தோஷமாக உள்ளேன். ஆமாம், இந்த குழந்தை யார்? உன்னுடைய குழந்தைதானே? மந்திரியாரே, இவர்களுக்கு தக்க பரிசு அளித்து அனுப்புங்கள். பரிசு தானே, கொடுத்து விடலாம் மன்னா. ஐயோ, என் குழந்தை, என் குழந்தையை விட்டு விடுங்கள். உன் குழந்தையை விட்டு விடுவதென்ன, அனுப்பி விடுகிறேன். உன்னுடைய மகிழ்ச்சி என்னை வருத்தமடைய செய்கிறது. என் குழந்தையை கொண்டு விட்டாயே துரோகி, நீ நாசமா போவ. மிக்க மகிழ்ச்சி, நீயும் போய் சேரு. உன்னை கொல்வதற்கு ஒருவன் வருவான். வரும்போது பார்க்கிறேன். பாட்டி, அப்ப சிம்சோன் அவனை ஒண்ணுமே பண்ணலையா? ஏன் சிம்சோன் அவனை விட பலவீனமானவரா? பலவீனமானவனா? காட்டுக்கு ராஜாவான சிங்கத்தையே போரிட்டு வெறும் கையால கொன்னவன். ஒரு நாள் சிம்சோன் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போது
பாட்டி, அப்போ பலசாலியான சிம்சோனும் ராஜாவும் சந்திக்கவே இல்லையா? சரி சரி, உங்களுக்கு முழு கதையும் சொல்லித்தரேன். என்ன யோசிச்சு என்னன்னு கேட்போம். மன்னா மன்னா மன்னா. அடே மந்திரியாரே, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் என்னை இவ்வாறு தொந்தரவு செய்கிறாய்? உனக்கு என்னதான் வேண்டும்? இல்லை மன்னா, ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அதான் என்னால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு செய்யலாம் என்று எண்ணினேன். யோசனை எல்லாம் அந்த சிம்சோனை பற்றித்தான். அவனுக்கு பொன்னும் பொருளும் கொடுக்கிறேன் என்று கூறியும் என்னுடன் சேராமல் என்னை எதிர்க்கிறான். அவனை எப்படி வெல்வது என்பதை நினைத்தே எனக்கு கலக்கம். ஓ, அதுவா? அதற்கு என்னிடம் ஒரு தீர்வு இருக்கிறது. ஆனால் என்ன ஆனால்? ஏன் இழுத்து கொண்டிருக்கிறாய்? உன் யோசனையை சொல். அவனை பொன் கொண்டோ பொருள் கொண்டோ விலைக்கு வாங்க முடியாது. ஆனால் பெண் கொண்டு விலைக்கு வாங்க முடியும். என்ன? அதற்கு நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? மங்குனி அமைச்சரே, நான் இந்த நாட்டின் மன்னன். விட்டால் என்னை... இல்லை மன்னா, நான் உங்களை அப்படி கூறவில்லை. அவன் நம் நாட்டில் உள்ள டெலிலா என்னும் பொண்ணை காதலிக்கிறான். டெலிலாவா? அதுவும் நம் நாட்டு பெண்ணா? அவள் நினைத்தால் அவன் பலவீனத்தை நாம் அறிய முடியும். அவனை கைது செய்வதற்கு நமக்கு சுலபமாக இருக்கும். அப்படியா? இதை ஏன் முன்பே சொல்லவில்லை? இழுத்து வாருங்கள் அவளை. சரி மன்னா, இப்போதே நான் வர சொல்கிறேன் அவளை. நீதான் டெலிலாவா? என்ன தைரியம்! இந்த நாட்டில் பிறந்துவிட்டு இந்த நாட்டிற்கு எதிரானவனை காதலிப்பது குற்றம் என்று உனக்கு தெரியாதா? உன் குற்றத்தை நான் மன்னிக்கிறேன். அதற்கு பிராயச்சித்தமாக அவனுடைய பலவீனத்தை அறிந்து அவனை எங்களிடம் கொண்டு சேர். மன்னா, என்னால் அது முடியாது. நீ இது எதுவும் சும்மா செய்ய வேண்டாம். கிடைக்கும், கிடைக்கும் மற்றும் உன் உயிரும் கிடைக்கும். இல்லையே உன் உயிர் உனக்கு முக்கியம் என்றால் நாங்கள் கூறியதை நீ செய்துதான் ஆக வேண்டும். இப்போது செல். இரண்டு நாட்களாக எங்கே சென்றீர்கள்? மக்களை துன்புறுத்திய 1000 பெலிஸ்தியர்களை கொண்டு குவித்து விட்டு வருகிறேன். நீங்கள் எப்படி இவ்வளவு பலம் வாய்ந்தவராக இருக்கிறீர்கள்? அது பிறவி ரகசியம். அது யாரிடமும் கூறக்கூடாது. என்னிடமும் சொல்லக்கூடாதா? உன்னிடம் மட்டும் இல்லை,
அது யாரிடமும் கூறக்கூடாது. ஏனென்றால் அது எனக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டளை. சொல்லுங்கள், என்னிடம்தானே, சொல்லுங்கள். எனக்கு அதை பற்றி தெரிய வேண்டும். இதுவரை பயன்படுத்தப்படாத 7 கயிற்றை கொண்டு என்னை கட்டினால் நான் வலுவிழந்து விடுவேன். சிம்சோன், பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள். எங்கே அவர்கள்? நீ என்னை சோதிக்கிறாயா? போங்கள், நீங்கள் என்னிடமே பொய் சொல்லுகிறீர்கள். போங்கள், அப்படியானால் என்னிடமே சொல்ல மாட்டீர்கள் அல்லவா? இனிமேல் என்னிடம் பேசவும் வேண்டாம், என்னை பார்க்கவும் வேண்டாம். ஐயோ டெலிலா, அப்படி இல்லை. நான் சொல்கிறேன். நான் பிறக்கும் போதே கடவுளுக்கு நசீராக இருந்தேன். என் தலைமுடியில் சவர கத்தி படவே கூடாது. அது மட்டுமில்லை, நான் மதுவும் அருந்தக்கூடாது. இந்த 2 தவறுகளை நான் செய்தால் நான் வலு எழுந்து கோழையாகிவிடுவேன். சரி, இந்த பலரசத்தை அருந்துங்கள். சிம்சோனை பிடித்த மகிழ்ச்சியை நாம் அனைவரும் கொண்டாடுவோம். அமைச்சரே, சிம்சோனின் கண்ணை குருடாக்குங்கள். கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள், கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள், தலையிலே முள்முடிகள், கைகளிலே ஆணிகள், முகத்தினிலே கையறைகள், முதுகினிலே கசையடிகள், என்னாலே தானே ஐயா உமக்கு இந்த சிலுவை மரணம், எதற்காக என்று கேட்டேன், உனக்காக என்று சொன்னாய். உமது உயிர் பிரிகின்றது, மனித குலம் அழுகின்றது, உமது உயிர் பிரிகின்றது, மனித குலம் அழுகின்றது, மனித குலம் அழுகின்றது. முள்முடிகள் எதற்காக, முகத்துதிகள் எதற்காக, கசையடிகள் எதற்காக, கசைமொழிகள் எதற்காக, என்ன கேள்வி கேட்டும் மௌனம்தான் மொழியாக,
நீதான் சிம்சோனா? நீ மிகவும் பலசாலி என்று சொன்னார்களே, இப்போது உன் பலம் எங்கே போனது? உன்னை கட்டியிருக்கும் இந்த தூண்கள் உன்னை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது. பாலஸ்தீன நாட்டையே இந்த 2 தூண்கள் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னால் முடிந்தால் உன்னையும் உன் மக்களின் உயிரையும் இப்போது காத்துக்கொள். ஆண்டவரே, இந்த ஒரு தடவை மட்டும் என் பாவத்தை மன்னித்து என் பலத்தை மீண்டும் தாரு. ஆண்டவரே, என் பலத்தை மீண்டும் தாரு.